நாங்களும் ஒரு பங்கருக்குள்ள ஒரு 1.5 முழ கிடங்குக்குள்ள அது 4 அடி நீளமும் 2 அடி அகலமும் கொண்ட ஒரு கிடங்குக்குள்ள நானும் என் பேர பிள்ளைகளும் என் மகளும் குப்பரை தவளை பாய்ச்சல குப்பரை அடிச்சு கிடந்தாங்க. 26 செல் எங்களுக்கு மேலான பகுதியை விட்டு கடைசியா விழுந்த செல்லுக்கு என்னடாம நான் அறிந்த வரைக்கும் இந்த தமிழ்ல கடைசி விடுதலை போராட முள்ளிவாய்க்கால் பிரச்சனை வந்து ஏப்ரல் 16 முடிய வேண்டியது. இயக்கம் வந்து அதை கடைசி வரைக்கும் கொண்டு போனதுக்கு காரணம் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வரும், இந்தியாவிலே ஒரு ஆட்சி மாற்றம் வரும் என்று நினைத்தார்கள். அந்த கூட்டத்திலே அவர் சில பிரச்சனைகளையும் கதைச்சவர். தான் சொல்லாத கட்டளைகள், தன்னால இடப்படாத கட்டளைகளை மீறி சில போராளிகள் நடந்ததால மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்களை சொல்லி மனவருத்தப்பட்டவர். அதே சமயம் அவர் சொன்னவர், நாங்கள் போராடாமல் இருக்க முடியாது, இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் ஒருவனும் போராட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். உண்மையா நீங்க சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லுவோம், எனக்கு அஞ்சமா கிடக்கு, எனக்கு என் தேவையில்லாத கதைன்ற மாதிரியும் பேரும் இந்த நடக்கிற எல்லா விழாக்களுக்கும் வெங்கட சம்மரிகள், இங்க உள்ள சம்மரிகள் இந்திய உயர்த்தானியரை கூட்டுகள் வந்து மோளம் அடிக்கிறாங்களே, என்னதுக்கு எனக்கு தெரியல. சொல்றேன், நீங்க மன்னிச்சு பாச கெட்ட பாசை இல்லைங்கிற தமிழ் தான் தண்டை குண்டி அம்மனமான் தங்கச்சி குண்டிக்கு பச்சை விடமா தங்களுக்கு அம்மனம் அங்க நிக்குது. தங்கள சட்டங்களை நிறைவேற்ற முடியும். நீட் தேர்விலேயே எவ்வளவு கஷ்டப்படுறீர்கள் நீங்கள். அப்படி அண்மையில புகழன்றது வந்து அயலட்ட ஜனம் இருக்கு. நீங்க பக்கத்து வீட்டுல ஒரு நாட்டு பெரியார் இருப்பான், அங்க ஹோண்டாவில் கோக்குவில் குழம்புல இருந்து கூட வருவாங்களா ஒரு மருந்துக்கு. நாங்கள் இதுல இருந்து என்ன சொல்லுவாங்க, நாட்டிலாக்குது ஒரே சொல்லி சேர்த்து நாட்டிலாக்குதுன்னு நாங்களுடைய வேற வைத்தியர்களை போவோம். எங்கட உள்ள ஒரு திறமையா ஒரு நடனமாடுறவர்களும் மேடையில ஆடட்டுக்கும் பார்ப்போம். ஆட அப்படி பார்த்து போட்டு சின்ன மூலம் வந்துட்டு போவோம். நாங்கள் எங்க பரதநாட்டியம் ஆடுற மாமண்டு இந்தியாவில இருந்து ஐயாத்த காண்டு 2 காலங்களே நாட்டிய பேர் வரும். வணக்கம் நண்பர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் காலை பொழுதிலே இணைந்து கொள்கின்றோம். இன்று நம்மோடு கலந்துரையாட இருப்பவர் உண்மையிலேயே அறிமுகம் தேவையற்ற ஒரு மிக பெரும் பெண் ஆளுமை. பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் தன்னுடைய கருத்துக்களை தயங்காம முன்வைத்து வருவர் எழுத்தாளர், ஆய்வாளர், தமிழ் கவி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். இப்ப என்னடாம நான் அறிந்த வரைக்கும் இந்த தமிழ்ல இந்த கடைசி விடுதலை போராட முள்ளிவாய்க்கால் பிரச்சனை வந்து ஏப்ரல் 16 முடிய வேண்டியது. இயக்கம் வந்து அதை கடைசி வரைக்கும் கொண்டு போனதுக்கு காரணம் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வரும், இந்தியாவிலே ஒரு ஆட்சி மாற்றம் வரும் என்று நினைத்தார்கள் 2009ஆம் ஆண்டு தேர்தல். அதனாலதான் அதை கடைசி வரைக்கும் இழுத்துக் கொண்டு போனார்கள் என்ற ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. அது கூட அபிப்பிராயம் அதுல அப்படியான அபிப்பிராயம் வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னன்னு சொன்னா, இறுதியாக நடந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர் தெளிவாகவே சொல்லிட்டார். அதை பற்றி இறுதியாக நடந்த ஒரு பொதுக்கூட்டம் எங்களுக்கு விசுவமோடு பிராந்தியத்திலே ஒரு தென்னந்தோட்டத்துக்கு தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டு போடப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்திலே அவர் சில பிரச்சனைகளையும் கதைச்சவர். தான் சொல்லாத கட்டளைகள், தன்னால இடப்படாத கட்டளைகளை மீறி சில போராளிகள் நடந்ததால மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்களை சொல்லி மனவருத்தப்பட்டவர். அதே சமயம் அவர் சொன்னவர், நாங்கள் போராடாமல் இருக்க முடியாது, இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் ஒருவனும் போராட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனவடியால் போராட்டத்தை விட்டுட்டு நாங்கள் இனியோட காடும் கிடையாது. இந்திய ராணுவம் வந்திருந்த போதோ அல்லது அதுக்கு முற்பட்ட போர்க்காலங்களிலோ நாங்கள் ஒரு பக்கத்துக்கு போய் காட்டுக்குள்ளே ஒழியக்கூடியதா இருந்தது. ஆனா எங்களுடைய இப்ப உள்ள சூழல், நாங்கள் ஒழிகிறதுக்கான இடம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் கடைசியில் ஒழிஞ்சதும் காடு இல்லை தானே, மணல் வெளி தானே. அப்ப காடும் இல்லை. ஆகவே நாங்கள் போராட வேண்டிய சூழல்லாம் இருக்கிறோம். இப்ப அவர் வேறு என்ற அந்த கற்பனை எண்ணங்களை விட்டு தள்ளுங்க. யாரோ ஒரு வருவினம் கதைக்கிறோம். எங்களுக்கு தெரியும், நாங்க வெளியால ஏப்ரல் 19ஆம் தேதி 17, 18, 19ஆம் தேதி முற்றா வெளியேறோம். வெளியால மே மாதம் 10ஆம் தேதி இயக்கம் அறிவிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஊழிக்காலம் புத்தகத்தில் எழுதி இருக்கிறோம். போராளிகள் அனைவரும் வந்து உங்களோட பதிவை மேற்கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால், எல்லாரையும் 15 ஒட்டுமொத்தமா கொடுத்து சரண்டர் பண்ண போறாங்களாமா. அதுக்காகத்தான் கூப்பிடுறாங்களேன்னு பார்த்தால், வெளிநாட்டுக்காரர் யாரோ 2 பேரோட ஒரு கிணத்தடியில மிக முக்கியமான 2 போராளிகள் நிக்கணும். அப்ப அவைதான் பதிய வந்தவையோ இல்லை இவை யுஎன்ஹெச்ஆர் இருக்காரோ அவங்களெல்லாம் எப்பயோ போயிட்டாங்க. நாங்க ஒரு கற்பனைக்கா நாங்க இருந்த நாங்கள் அவங்க எல்லாம் முதலே போயிட்டாங்க. அவங்களா தான் இருக்குமென்னு சொல்லி நாங்கள் இருந்த நாங்கள். ஆனால் விடுதலை புலிகளுக்கு அந்த பதிவை அறிவித்ததை தவிர அதை வச்சு பதிகிறதுக்கான ஒரு களமும் இல்லை, ஒரு தளமும் இல்லை. அங்கங்க எல்லாரும் தெரிஞ்ச ஆக்களோடையோ தெரிஞ்ச இடங்களையோ வெட்டி கைவிடப்பட்ட பங்கர்களுக்குள்ளேயோ இருந்து எங்களோட கடைசி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வழியால வந்த நாங்களே ஒழிய எந்த இயக்கம் போராளியும் எந்த இயக்கத்தின் ஆதரவுக்கையும் இருக்க இல்லை. கடைசியா இயக்க ஆதரவோட இருந்த என்ற நிலைமரவும் நான் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அது இப்ப நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்தியாவுக்குள்ள சார்பு நிலை பிடிச்சு கொண்டு இப்ப இருக்கிறவர்களுக்கு தங்களுக்கே தெரிய வேணும், இந்தியா தானே ஒட்டுப்பரத்துலாம் நிக்குது. இந்தியா தானே நிக்குது. எப்ப நடந்தது? எந்த மாசம் அளவுல இந்த வருஷம் நடந்தது? 2009 நடந்த கூட்டமா? 2009ஆம் ஆண்டு 9ஆம் வருஷம் மே மாதம்
17ஆம் தேதி வரைக்கும் போர் தான். 17, 18க்கு பிறகும் கொண்டு எறிஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. இல்ல நீங்கள் தலைவரோட ஒரு கூட்டம் நடந்ததுன்னு சொல்றீங்களா? இல்ல அது எப்ப நடந்தது? அது வந்து மே மாதம் இல்ல, அது மே மாசம் இல்ல, அது நடந்தது 2008 இல்ல மார்ச் மாதம் 2008 2009 மார்ச் மாதம். போர் ஜனவரி 2ஆம் தேதி கிளிநொச்சி முடிகிறதுக்கு விழுந்துட்டுதல்ல. ஜனவரி 2ஆம் தேதி கிளிநொச்சி கைப்பற்றப்பட்டு விட்டுது. கிளிநொச்சி ஜனவரியில பொங்கலோட பொங்கல் நாங்கள் பொங்கி சாப்பிடல, ஜனவரி கிளிநொச்சி விழுந்துட்டுது. அதுக்கு பிறகு பொங்கல் எல்லாம் முடிச்சு கிடிச்சு நாங்கள் பொங்கலுக்கு எல்லாம் நாங்கள் திரும்ப கிளிநொச்சி போவோம்ன்ற நம்பிக்கையில இருந்து நாங்கள். அதுக்கு பிறகு இந்த கண்டாவளையில கொண்டு வீச்சு, கண்டாவளைக்கு பிறகு சுழிபுரம் சுண்டிக்குளம் ரோட்டில கொண்டு வீச்சு, இரவில விமான தாக்குதல் நடத்தினது சுண்டிக்குளத்துல தான் முதல். அதுக்கு முதல் இரவில தாக்குதல் நடக்காது, சனம் நிம்மதியா படுத்து எழுப்பினது. ஒரு இரவில தாக்குதல் நடந்து சுண்டிக்குளத்துல நியாயமான சனம் சேர்த்தது சனம். அதான் அந்த முதலாவது தாக்குதல். நாங்கள் ஒரு பங்கருக்குள்ள ஒரு 1.5 முழ கிடங்குக்குள்ள, அது 4 அடி நீளமும் 2 அடி அகலமும் கொண்ட ஒரு கிடங்குக்குள்ள நானும் என் பேர பிள்ளைகளும் என் மகளும் குப்பரை தவளை பாய்ச்சல்ல குப்பரை அடிச்சு கிடந்தாங்க. 26 செல் எங்களுக்கு மேலான பகதனை விட்டு கடைசியா விழுந்த செல்லுக்கு தலையில இருந்த வேப்பமரம் அரிபட்டு எங்களுக்கு முன்னுக்கு கொப்பு விழுகுது, தண்ணி தேங்கி உடைஞ்சு தண்ணி வரையுது. அப்படியே குப்பரை கிடந்த நாங்கள் எழும்பையில் ஒரு காயம் இல்லை. அதுக்கு பிறகு எழும்பி ஓடினாங்க. 26 செல்லும் விழுந்த பிறகு அந்த சத்தத்தை எண்ணி வச்சு சரி 25 முடிஞ்சது, நீ இப்ப அடிக்க மாட்டான்னு ஓடுவோம் ஓடினாங்க. ஏன் 25 முடிஞ்சா அப்ப மெல்டி பெரல் இல்லை, 25 முடிஞ்சு நீ ஓடலாம் நாங்க விളിக்கட்டேன்னு சொன்னா 25 செல்ல அடிச்சுட்டால் பெரல் சூடேறிடும், அவங்காலே அடிக்கலாது. பேருந்து பெரல் நிப்ப ஆற விட்டு தான் அடுத்தது அடிப்பான். அப்ப 25 விழுந்துட்ட பிறகு நாங்கள் நிம்மதியா ஓடினாங்க. அதே சண்டையில அதே தாக்குதல்ல எங்களை சுற்றி 30 பேர் காயப்பட்டு 9 பேர் இறந்திருந்தவை. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க கடவுள் அனுக்கிரகத்தோட வந்து சேர்ந்துட்டோம் வெளியால. இந்தியவர்களுடைய நிலைமை எங்களுக்கு இன்றைக்கு நேற்றா படிக்கிறோம். மகாத்மா காந்தியா இருந்த காலத்துல இருந்தே படிக்கிறோம். என்ன அப்ப இந்தியர்களுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பையா? அங்க இருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க, கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு வந்தாங்க வெள்ளக்காரன் இருந்த காலத்துல. அந்த சந்ததி பெரிய பாத்தீங்கன்னா 16,000 மக்கள் தான் அவங்க கூட்டிக்கொண்டு வந்தோன்னு சொல்றாங்க. 1927 சொல்லி எங்களோட சரித்திர பதிவில இருக்குது. சாதாரணமாக இவர் மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர் இருக்கிறார், சரவணன் கோமதி நடராஜா. அவர் 1924 இருந்தே அவர்கள் வர துவங்கி விட்டார்கள் என்று சொல்ற அந்த ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். அப்ப வந்த மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை உங்களுக்கு ஏராளமாக தெரியும், விசேஷமாக தெரியும். ஏனென்றால் அது சார்பாக தனிய தூரத்து பச்சை அது இதுன்னு சொல்லி ஏராளமான நாவல்கள் எல்லாம் கூட எழுதப்பட்டது. அதை தவிர நாங்கள் அங்கிருந்து அடிபட்டு வந்த மக்களோட 58, 77, 83 அந்த மக்களோட இருந்து சீரிச்சு இதன்னுட்டோம். அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த அரசாங்கம் எங்க போனது? இந்திய அரசாங்கம் தங்கட மக்களை கூட பொறுப்படுக்கலாமே. இல்ல நான் தெரியாம தங்க கேட்கிறேன். நீங்கள் 2 பேரும் அவன் அந்த ஸ்னேப்பர் என்று சொல்லி ஒரு படம் ஒன்று வந்து உங்களுக்கு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போர் சம்பந்தமான படத்துல அந்த போர் தளத்துக்குள்ள நின்று போராடி கொண்டிருக்கிறவனுக்கு அந்த கூட போறவன் சொல்றான், சிஜி எங்களுக்கு கட்டளை வேற மாதிரி இல்ல வந்தது, நீங்கள் இப்பவே இப்படி செய்ய சொல்லி சொல்றீங்க. அந்த கூட்டிக்கொண்டு போறவனை கேட்கல சொல்றான், அவங்க அறைக்குள்ள இருந்து திட்டம் போடுறாங்களடா, நாங்கள் தளத்துல நிக்கிறோம், எங்களுக்கு இங்க என்ன சூழலோ அதான் நாங்க செய்யணும், அங்க ரூமுக்குள்ள இருந்து சொல்றோம் அதை செய்யலாது என்ற கணக்குல தான் இங்க சிரிமாவும் லால்பகதூர் சாஸ்திரியும் அறைக்குள்ள இருந்து கூட்டிங் குடிச்சு போட்டு கூலா இருந்து போட்ட திட்டத்துக்கு 1000கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டவை. என்ன கொண்டு போய் அங்கேயும் கொண்டு போய் கடற்கரையில எரிஞ்சு போட்டு போயிருக்கிறாங்க. இந்த தன்னுடைய சொந்த மக்களையே பார்க்க முடியாத நீ எங்களுக்கு எனக்கு தூண்டில் கொடி கூட வட்டம் இங்க உண்மையா நீங்க சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லுவோம், எனக்கு அச்சமா கிடக்கு, எனக்கு என் தேவையில்லாத அது என்ற மாதிரியும் வரும். இந்த நடக்கிற எல்லா விழாக்களுக்கும் எங்கட செம்மறிகள், இங்க உள்ள செம்மறிகள் இந்திய உயர்ஸ்தானியரை கூட்டிகள் வந்து மூலம் அடிக்கிறாங்களே, என்னதுக்கு எனக்கு தெரியல. இங்க ஒரு இல்லையா அந்த பொறுமதியானவன் மலையக நாட்டை இப்ப எங்களை மலையக தமிழர்களுக்கு வந்து இந்தியாவுக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்குது. ஆனா அந்த மலையக தமிழர் கூட 2ஆம் தர பிரஜைகளாகத்தான் இந்தியாவிலேயே வாழ்கின்றாங்க. இந்த கதை வேண்டாம். நான் கேட்கிறேன், இப்ப தமிழ்நாடு ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், அல்லது எம்ஜிஆர் ஆகட்டும், அதுக்கு கீழே உள்ளவை ஆகட்டும், அல்ல இப்ப வந்து கொண்டிருக்கிறவை ஆகட்டும், இலங்கை தமிழர்களை பற்றி எதுவும் கதைக்கிறான்னு சொன்னா அப்படி உப்பு ஊதி விட்டுட்டு போயிடும். உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, உங்களுக்கு காவேரி தண்ணிய கர்நாடகத்துல இருந்து கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு பக்கு இல்லை. பெரியார் அணையில போராட்டம் இருந்துட்டு அணைக்காட்டு பிரச்சனை என்று சொல்லி போட்டு இங்க இருந்து போறவனை அவன் பெட்டு, அங்க இருந்து வரவனை இவன் பெட்டு, அதுங்க நடந்து கொண்டிருக்கு. தானே இன்னமும் சொல்லுவாங்களே, சொல்றோன்னு நீங்க மன்னிச்சு பாச கெட்ட பாசை இல்லை, தமிழ் தான் தண்டை குண்டிக்கு அம்மனமான் தங்கச்சி குண்டிக்கு பச்சை வடமா, தங்களுக்கு அம்மனம் அங்க நிக்குது, தங்கள சட்டங்களை நிறைவேற்ற முடியும். நீட் தேர்விலேயே எவ்வளவு கஷ்டப்படுறீர்கள் நீங்கள், எவ்வளவு ஒரு புள்ள சேர்த்ததுக்கு எத்தனை பிரச்சனை கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்ட முடிஞ்சுதா உங்களாலே? அது
உங்களோட மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து உங்களுக்கு தேவையானது வாங்கி உங்களால பெற முடியல. நீங்கள் அது தரையில்லை இது தரையில. முந்தின நாள் கூட ஸ்டாலின் அடுக்கிறார், அடுக்குக்கு மேலே அடுக்கிறார், எங்களுக்கு அது தரப்படவில்லை இது தரப்படவில்லை, அது செய்ய இல்லை இது செய்ய இல்லை, மத்திய அரசு செய்கிறது எல்லாம் துரோகம் அடுக்கி கொண்டிருக்கிறார். உங்களோட பிரச்சனையை முதல் பார்த்துட்டு வேறுங்க வரீங்க. எங்களை ஆக்களும் என்ன செய்யணும், அவே தங்கட பிரச்சனையை பார்க்கலாம இருக்கிற போய் எங்கட பிரச்சனையே இல்ல இவன் கதைக்க பாக்குறது. இதே ஒரு ஐயோ அது சும்மா நீங்க வந்து நினைக்காங்க எங்கடைய ஆக்கள் அவையில தீர்ப்பாங்கன்னு நினைச்சு கொண்டு போய் கதைக்கல. எங்கடைய ஆக்களுக்கு இங்க கொஞ்சம் பேருக்கு அந்த புகழில வரதராசனர் சொல்றாரு, ஒரு கருத்துல சொல்லி இருக்கிறார். அவருடைய ஆய்வு புத்தகம் இல்ல, நான் அப்ப அகல் விளக்கு வந்த காலத்துல படிச்சேன். நான் ஒரு மனிதனுக்கு 2 புகழ் இருக்கணும் 2 புகழ் இருக்கணும். அண்மை புகழ், செய்மை புகழ். அண்மையில புகழ் இல்லாதவன் செய்மையில எவ்வளவு புகழ் எடுத்தும் பிரயோசனம் இல்லை. தன்னுடைய அயலவர்கள் எப்பவுமே நீங்க பாருங்க, ஒரு எழுத்தாளனாகட்டும், ஒரு சிற்ப விற்பனர் ஆகட்டும், அல்லது ஒரு பாடகனாகட்டும், அல்லது ஒரு போட்டோகிராபர் ஆகட்டும், தன்னளவில் பெரும் திறமை உள்ள ஒரு தினம் வீட்டுல உள்ள மதிக்கிறேன் இல்லை. பெஞ்சாதி கூட மதிக்க மாட்டாள். ஏன்னா அவள் பணம் இல்ல பணம் பார்த்து கொண்டிருப்பாள். பிள்ளைகளும் ஒரு வேலையில திரிகிறார், அங்க திரிகிறார், இங்க திரிகிறார் பார்த்து சொல்லுங்கள், அல்லது தாயை பார்த்து சொல்லுங்கள். ஆனால் அந்த புகழ் எங்க இருந்து அவன் என்போல உழைப்பிலே அது வாங்குறான்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி அண்மையில புகழ்ன்றது வந்து அயலட்டை ஜனம் வரைக்கும். நீங்க பக்கத்து வீட்டுல ஒரு நாட்டு பெரியார் இருப்பான், அங்க ஹோண்டாவில் கொக்குவில் கொழும்புல இருந்து கூட வருவாங்களா ஒரு மருந்துக்கு. நாங்கள் இதுல இருந்து என்ன சொல்லுங்க, நாட்டுலாக்குது ஒரே சொல்லி சேர்த்து போது நாட்டுலாக்குதுன்னு நாங்களுடைய வேற வைத்தியர்களை போவோம். எங்கட ஊர்ல ஒரு திறமையா ஒரு நடனமாடுற மேடையில ஆடத்துக்கும் பார்ப்போம். ஆட அப்படி பார்த்து போட்டு சின்ன மூலம் பண்ணிட்டு போவோம். நாங்கள் எங்க பரதநாட்டியம் ஆடுற மாமண்டு இந்தியாவில இருந்து தையாத்த காண்டு 2 காலத்தோட நாட்டிய பேர். இதுதான் எங்கட மக்கள் இப்ப இங்க என்ன செய்யறாங்க, இங்க எழுதி விக்க இல்லாததெல்லாம் அங்க கொண்டு விற்கக்கூடியதா இருக்கு. சனம் எல்லோ சந்தை எல்லோ நீங்களா சொல்லுங்க. சந்தை இல்லோ ஒரு பஸ்ஸுக்கு நாங்கள் நிக்கிறதுண்டா கூட இங்க 2 பேர் ஒரு பஸ்ஸுக்கு ஒரு நாள் முழுக்க நிற்போம். அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50-60 சனத்துக்கு குறையாம நிற்கும். ஒரு கிராம பஸ் இருந்தா கூட என்று சொன்னா அது சனம் கூடின இடம். நாங்கள் கொண்டு போய் அதை இதை சொல்லி போட்டு நீங்க கொஞ்சம் எழுத்தாளர்கள் இருக்கிற எழுதி கொண்டு போய் அங்க 2-3 பேருக்கு குடும்பி கல்வி முதுகு சொறிஞ்சு விட்டு அவைய கொண்டு அதுகளை வெளிப்படுத்தி போட்டு அதை அங்க நோட்டீஸ் அடிச்சு போய் இங்க நோட்டீஸ் அடிச்சு பேஸ்புக்ல போட்டு கீழால போட்டு மேலால போட்டு தங்களுக்கு மாலையை போட்டு கொண்டு நிக்கிறவே எக்கச்சக்கம். இப்ப கூட அதன் சோபாசக்தி வடிவா சொல்லி இருந்தான், மேடையில் ஏறி தமிழ் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்தே பாடக்கூடாதுன்னு சொல்லி அதை மறுத்துட்டு வேறு ஒரு வாழ்த்து பாடுற இடத்துல எங்கட கவிஞன் ஒருவன் நடுவில் நின்று உரைப்பா பணங்க செலுத்தி இருக்கிறார். அவர் இங்க ஒரு தேச பக்தர். போர் நடந்த காலத்துல ஒளிஞ்சிட்டாரு யாழ்ப்பாணத்துக்கு. இங்கெல்லாம் இல்லையாள் போரெல்லாம் முடிய விட்டு வந்து இப்ப எங்கட எம்பி சொன்ன மாதிரி போரெல்லாம் முடிஞ்ச பிறகு மக்கள் பட்ட கொடுமையை கண்டு துடிச்சா கழிவு. இவைக்கு அங்க தேவை, அவங்க தேவை. அந்த சண்டை இருந்தா தான் இவங்க அடிச்சது போகும். என்னடா இவங்க அடிக்கிறவங்களுக்கு பொய் தானே. அதான் கண்டவன் எழுதின சரித்திரம் வேற, கண்டவன் எழுதுற சரித்திரங்கள் இல்லை. இது கண்டவன் எழுதுனா நீங்க சொல்லிக்குள்ளே அதுக்கு ஒரு இன்னும் சாட்சி எங்களுக்கு வேறு அனுபவம் அது நடந்ததுதான் இப்படி என்று. கண்டவன் எழுதைக்குள்ளே யார் வருவினம் அது இப்படி எங்கேயாவது கலாதியா அந்த கலர் லைட்டுகளோட இருக்கிறவே தான் அதுகளுக்கு வருவினம். அவைகளுக்கு அப்படியே சரி அங்க இருந்து வந்திருக்கிறான், அங்க இருந்து வந்திருக்கான். ஆனா அங்க சம்பவம் நடக்க எங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு தெரியாது. நாங்கள் மீண்டும் கதைப்போம். அடுத்த வாரமும் நாங்கள் நிச்சயமாக இந்த உரையாடலை தொடர்வோம் என்று சொல்லிக்கொண்டு நேரத்துக்கு நன்றி.